Hi, hello everyone. Welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய Snapchatல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நம்ம எப்படி Snapchatக்கு ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அதாவது Snapchatல எதனா பக் இருக்கு, எதனா ஒர்க் ஆகல அப்படின்ற பட்சத்துல நம்ம எப்படி Snapchat சைடுல நம்ம வந்து ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நான் இந்த பேஜ்ல வேணா டாப்ல லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிக்கிறேன். ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிட்டு பிறகு உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா மேல டாப்ல ரைட் சைடுல செட்டிங்ஸ் ஐகான் இருக்கு. செட்டிங்ஸ் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஓகே, நான் வந்து செட்டிங்ஸ் ஐகானை கிளிக் பண்ணிட்டேன். செட்டிங்ஸ் ஐகானை கிளிக் பண்ணிட்டு பிறகு இந்த செட்டிங்ஸ் பேஜ்ல லைட்டா நீங்க கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வாங்க. இப்போ நீங்க செட்டிங்ஸ் இந்த பேஜ்ல லைட்டா நீங்க கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வரும்போது லாஸ்டா வந்து பாருங்க உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ஃபீட்பேக்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. சப்போர்ட் அண்ட் ஃபீட்பேக்ல பக்ஸ் அண்ட் சஜெக்ஷன் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. பக்ஸ் அண்ட் சஜெக்ஷன் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இது கிளிக் பண்ணும்போது இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க ரிப்போர்ட் எ பக்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் மேக் எ சஜெக்ஷன் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரிப்போர்ட் எ பக் அப்படின்னு இதை வந்து நம்ம பார்த்துடலாம். ஓகே, ரிப்போர்ட் எ பக் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதை வந்து கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இப்போ Snapchatல இருக்கக்கூடிய அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க. இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் எதுனா ஒரு பக் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பக் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன இஷ்யூ ப்ராப்ளம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் சால்வ் பண்றதுக்காக தான் இந்த ஃபீச்சர் வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ வந்து Snapchatல உங்களுக்கு இதுல கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஃபீச்சர்ல எந்த ஃபீச்சர்ல உங்களுக்கு இது போல பக் வருது, சரியா ஒர்க் ஆகல, எனக்கு ப்ராப்ளம் வருது சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்கன்னா இப்போ இதுல வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கு. இதுல எதுல உங்களுக்கு அந்த அது போல பிரச்சனை வருதோ அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்காக நீங்க வந்து ஷூட் பண்ணும்போது, அதாவது நீங்க Snapchatல நீங்க போட்டோ எடுக்கும் போதோ சரி அல்லது வீடியோ எடுக்கும் போதோ சரி, நீங்க வந்து கேமரால எதனா பிரச்சனை வருது அப்படின்னா இந்த கேமரா வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண போது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் வந்து வந்துடும். ஓகே, இப்போ நம்ம கேமரா வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கேமரா வந்து கிளிக் பண்றேன். கேமரா கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு இப்படி வந்து வந்துருச்சு. இதுல வந்து நீங்க உங்களுடைய ப்ராப்ளத்தை வந்து இங்கிலீஷ்ல வந்து டைப் பண்ணணும். நீங்க வந்து டெக்ஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க. உங்களுடைய ப்ராப்ளம் எதுவோ, உங்களுடைய கேமரால என்ன பிரச்சனையோ, எது ஒர்க் ஆகலையோ அதை வந்து நீங்க டைப் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்காக நாட் ஒர்க்கிங் கேமரா சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஓகே, நாட் ஒர்க்கிங் கேமரா ஃபில்டர் சொல்லிட்டு டைப் பண்ணுவோம். ஓகே, கேமரால ஃபில்டர் வந்து சரியா ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா நாட் ஒர்க்கிங் கேமரா ஃபில்டர் சொல்லிட்டு நான் டைப் பண்ணியிருக்கேன். டைப் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய Snapchatல நீங்க வந்து கேமராவை யூஸ் பண்ணும்போது ஃபில்டர் வந்து சரியா ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்காக ஃபில்டர் சொல்றேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை வேணா இருக்கலாம். ஓகே, உங்களுக்கு வந்து சரியா ஃபில்டர் ஒர்க் ஆகல அப்படின்னா உங்களுக்கு வந்து எதனா ஒரு எரர் வந்து காமிக்கும். அதை வந்து நீங்க ஸ்கிரீன்ஷாட் வந்து எடுத்துக்கோங்க. நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கேலரியில வந்து இருக்கும். அதை நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இதுல ஆட் அட்டாச்மெண்ட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் அட்டாச்மெண்ட் கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து ஆட் ஸ்கிரீன்ஷாட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் ஸ்கிரீன்ஷாட் கிளிக் பண்ணி அப்படின்னா நீங்க வந்து அதுல எடுத்து வச்சது வந்து இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த இமேஜ் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாருங்க இதுல வந்து ஆட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நீங்க இது போல ஆட் பண்ணிட்ட பிறகு இப்போ கீழே வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. சைடுல ஒரு ஆரோ இருக்கு. இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. ஒரு பாக்ஸ் வந்து எம்டியா இருக்கு. இதுல வந்து எதனா எழுதி இருக்கும். பட் எனக்கு வந்து எம்டியா காட்டுதானு தெரியல. இதுல வந்து ஒரு ஆரோ இருக்கு. இது வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இது வந்து நான் கிளிக் பண்றேன். இந்த ஆரோ வந்து நான் கிளிக் பண்றேன். இதை கிளிக் பண்ணும்போது இந்த பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணும்போது இப்போ வந்து பாருங்க பக்னு சொல்லிட்டு இப்போ இந்த பேஜ் வந்து வந்துருச்சு. சூஸ் டாபிக் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ வந்து அந்த கேமரால அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபீச்சரும் கொடுத்திருப்பாங்க. இதுல வந்து என்ன ஒர்க் ஆகலாம்னு சொல்லிட்டு இதுல செலக்ட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்காக நம்ம வந்து ஃபில்டர் தான் நமக்கு ஒர்க் ஆகலாம்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம்ல. இதுல ஃபில்டர் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த ஃபில்டர்ஸ் அப்படின்ற செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்ட பிறகு இப்போ வந்து பாருங்க கீழே வந்து சப்மிட் அப்படின்றது நமக்கு அவைலபிளா வந்துடும். இப்போ இதுல இருக்கக்கூடிய சப்மிட் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து சப்மிட் வந்து கிளிக் பண்றேன். இப்போ நம்ம சப்மிட் கிளிக் பண்ணும்போது சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நமக்கான ரிப்போர்ட் வந்து Snapchat சைடுல வந்து சென்ட் ஆயிடுச்சு. அதாவது நமக்கான ஃபீட்பேக் வந்து Snapchat சைடு வந்து சென்ட் ஆயிடுச்சு. அவங்க வந்து செக் பண்ணிட்டு உங்களுக்கான ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணி விட்டுருவாங்க. ஓகே, இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய Snapchatல எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுல எதனா பிரச்சனை இருந்தா அதை கிளிக் பண்ணிட்டு உள்ள போயிட்டு இது கூட நீங்க வந்து ரிப்போர்ட் வந்து பண்ணிக்கலாம். இதன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய Snapchatக்கான பிரச்சனை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். ஓகே, இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பேக் வந்துடலாம். இந்த ஃபீச்சர் எதுக்காக பயன்படுது சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். Snapchat ப்ராப்ளத்தை எப்படி ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் பேக் வந்துடுறேன். பேக் வந்துற பிறகு நெக்ஸ்ட் நான் இன்னொன்று சொன்னேன், மேக் ஏ சஜெக்ஷன் சொல்லிட்டு கொடுத்திருக்கேன். ஓகே, இப்போ இதுல இருக்கக்கூடிய மேக் ஏ சஜெக்ஷன் அப்படின்றத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். மேக் ஏ சஜெக்ஷன் கிளிக் பண்ணி ஓகே, இப்போ இதுல சஜெக்ஷன் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. சஜெக்ஷன் சொல்லிட்டு எதுக்காக கொடுத்திருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து பாருங்க Snapchat சைடுல இருக்கக்கூடிய அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் நீங்க வந்து யூஸ் பண்ணுவீங்க. நீங்க யூஸ் பண்ணும்போது இந்த ஃபீச்சர்ஸ்ல எதனா சரியா ஒர்க் ஆகாம போகலாம். அப்படி இல்லைன்னா இதுல எதனா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இதுல வந்து ஒரு சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு அந்த அதுக்குள்ள இல்லாம இருக்கும். இதை வந்து நீங்க அப்டேட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா Snapchat சைடு வந்து நீங்க ஒரு ஃபீட்பேக்கா வந்து சென்ட் பண்ணலாம். அந்த ஃபீட்பேக் அவங்க ரீட் பண்ணிட்டு Snapchat சைடுல அதுக்குள்ள நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து அப்டேட் வந்து பண்ணுவாங்க. இது போல நிறைய பேர் ஃபீட்பேக்கை சென்ட் பண்ணும்போது அந்த ஃபீச்சரை வந்து அப்டேட் பண்ணி விட்டுருவாங்க. இதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா சஜஷன் வந்து கேட்கறாங்க. இது வந்து ரிப்போர்ட் பண்றது இல்ல. இப்போ வந்து Snapchat இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்காக நீங்க வந்து சென்ட் பண்ணக்கூடிய ஒரு மெசேஜ்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்காக இதுல வந்து பாருங்க இப்போ
இதுல செட்டிங்ஸ் சொல்லிட்டு வச்சுக்கலாம். செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்றேன். இப்போ செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிட்டு பிறகு செட்டிங்ஸ்ல எதனா நீங்க வந்து புதுசா எதனா செட்டிங்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது, இந்த செட்டிங்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கான ஃபீட்பேக் நீங்க சென்ட் பண்ணிட்டு அதுக்கான அட்டாச்மெண்ட் நீங்க சென்ட் பண்ணிட்டு சப்மிட் வந்து நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்னாப்சாட் சைட்ல வந்து அவங்க ரீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து பண்றதுக்காக அவங்க முயற்சி பண்ணுவாங்க. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்காக தான் மேக் ஏ சஜஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ரிப்போர்ட் ஏ பக் அப்படின்றது வேற, மேக் ஏ சஜஷன் அப்படின்றது வேற. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.